வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேஸ் டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸ்டடினாலும் சரி ஒர்க் ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லோ கான்சன்ட்ரேஷன் இருந்தால் படிக்கிற பாடமும் சரி பாதியிலேயே நிற்கும், ஒர்க்கும் சரி டைமில் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம லைஃபோடைய ஹாப்பினஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த கான்சன்ட்ரேஷனை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கமிட்மெண்ட், ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன், மெடிடேட் அண்ட் ரீட். தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்லோலி பில்டப் யுவர் ஃபோக்கஸ் ஸ்டாமினா. சரி, என்ன இது கமிட்மெண்ட்டு? கமிட்மெண்ட்னால் தெரியும், ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒர்க்கையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டை வந்து போட்டுக்கணும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். இந்த காலத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வர்றது நம்ம மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோனை வந்து தொடாமல் 1 hour இருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்மளோட சப்ஜெக்டை வந்து ஃபுல் ஃபோக்கஸாக படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைலை வந்து தூக்கி ஓரமாக வந்து வைக்கணும். சரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப் வந்து பார்ப்போம். ட்ரீன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நம்ம படிக்கக்கூடிய இருக்கணும். இப்போ வந்து அந்த பீரியட் டைம் வந்து நம்ம கரெக்டாக வந்து படித்து முடிச்சுட்டு அந்த மொபைலை தொட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ட்ரீ வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். ஒரு வேளை நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் போய் ஃபோனை தொட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து கருகிரும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டினியூஸாக நம்ம ஃபோனை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து என்ன டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து அரட்டடிக்கிறது. சரி, இப்போ வந்து கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்து படிக்க போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து தனியாக ஒரு பெஞ்ச் பார்த்து படிங்க. இல்லை இப்போ வீட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூமில் உட்காந்து படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்ட்டான ஒரு பிளேஸில் நிதானமாக உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன, ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, மெடிடேட் அண்ட் ரீட். சரி, மெடிடேஷன் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மெடிடேஷன் பண்ணும்போது நார்மலாகவே நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக டைம் ஒதுக்க முடியாது அப்படின்னா, இப்போ 1 hour டைம் செஷன் இருக்குது, படிக்க போகிறோம் 1 hour அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து மெடிடேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வர டைம் ஃபுல்லாமே நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து படிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். கடைசி பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தோன்னா, ஸ்லோலி பில்டப் யுவர் ஃபோக்கஸ் ஸ்டாமினா. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் டே வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வந்து படிக்கணும். இப்படி ஒரு நாளும் அந்த 5 நிமிஷங்கிறது அடுத்த நாள் வந்து 7 நிமிஷமாக மாற்றணும். கண்டினியூஸாக படிக்கிறது 7 நிமிஷம் மாற்றணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து 10 நிமிஷம் மாற்றணும். அந்த மாதிரி நம்ம டே பை டே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட் தான் நம்மளுடைய ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டடீஸில் சக்ஸஸ் ஆக என்னோடய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.